பாருங்க. அப்ப இந்த இந்த கிதியோன் என்னப்பட்டவன், ஆண்டவர் இவனவ போருக்கு செலக்ட் பண்றாரு. இவனவன் தகுதியே கிடையாது. இவன் ஆளு ஊட்ட விட்டு வெளியே வர மாட்டான். சின்ன பசங்களை பார்த்தா கூட பயப்படுற ஒரு சுவாபம் உள்ள ஒரு ஆளவ தேவன் வேணுன்னே போய் அவனை எப்படி அழைக்கிறாரு, எப்படி பயன்படுத்துறாரு, கடைசியா அவன் எப்படி தேசத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிக்கிறான், எப்படி சிங்கங்களின் வாயை அவன் கட்டுறான், அக்னியின் உக்கிரத்தை எப்படி அவிக்கிறான். அவன் ஆரம்பம் எப்படின்றது இல்லை, ஆனா தேவனோடு பயணிக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது அதோட முடிவு எப்படி இருக்கிறது என்பதை வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. அதனால நம்ம ஞானத்தானம் எடுத்து வரும்போது ஒன்றும் தெரியாம வரலாம், ஆனா கருத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது கட்டாயமா எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். மாறலன்னா அப்படின்னா கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையிலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை நம்ம கேட்கிறவங்களுக்கு பிரச்சனை தான் இல்லையா? இது சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த எபிரேயர் 11:3 வாசிப்போம். எபிரேயர் 11:3 வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த உலகம் பார்க்கறோங்க இல்லையா? இந்த பார்க்கிற இந்த உலகம், இதில் உள்ள யாவும், இதெல்லாம் காணப்படுகிறவைகள், காணப்படாதவை அவைகளிலிருந்து உண்டானவைகள் தான் இது. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் காணாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதான் இந்த வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காலையிலே நம்ம ஆராதனை பண்ணீங்க இல்லையா? ரொம்ப விசுவாசமா உற்சாகமா நம்ம என்ன தேவனை பார்த்து பார்த்து தொட்டதுனாலயே அவ்வளவு விசுவாசமா பாடுறங்க இல்ல. யாரும் தேவனை கண்டது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அப்படி யாராவது பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? வேதமே சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, பெட்ரூம்ல வந்து ஏசுநாதர் அப்படியே தடவுனாரு அப்படின்னு. நான் கேட்பேன், நான் அதெல்லாம் என்ன பண்றது இல்லை, நம்புறது கிடையாது. ஏன்னா இதோ அங்கே இருக்கிறார், மலைகளில் இருக்கிறார், இங்க இருக்கிறார், வனாந்தரத்தில் பார்த்தான்னு சொன்னா என்ன பண்ணாதீங்க, திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதனால நான் கேட்பேன், அவங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா வேணாம், அவங்க என்ன சொல்றது, ஒரு சோர்ந்து போயிடுவாங்க. அதனால சொல்றது கிடையாது. அப்படியா, சரி சரி. ஏன்னா அவர் காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அதனால